இருந்தா கூட நீ கொண்டு போகணும். உள்ளவா பாரு, பார்க்கத்தானே சந்தை இருக்கு. நம்ம அண்ணாச்சி தான் உள்ள வாங்க பாரு. சரி, நேரம் வந்து பாரு, தரேன் இல்லாமல் உனக்கு அதெல்லாம் அப்படி பாரு. உள்ள பிடிச்சி பாரு, உள்ள இறங்கி பாரு. எத்தனை ஊட்டி இருக்கு? 10 ஊட்டி இல்லை, அது கேட்டுக்கணும். மொத்தமாக கொடுக்குறீங்களா? மொத்தமாக தான் கொடுக்கணும். ஓ சரி. மொத்தமான என்ன ரேட் சொல்லி தோடி? 14,500. முதல்ல வாரேன், நீ 15 வீட்டு பிடிச்சி போயிட்டு நான் 5 வீட்டு போயிட்டு விற்கிறது. மொத்தம்னா கேளு, 1 2 கிடையாது. நான் சொல்லி நம்மள அதனால அவன்கிட்ட முன்னாடி விளக்கு தண்ணியை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். லைட் வெளிச்சதுனால நாங்கள் பிடிச்சி பார்த்தோம். பிடிச்சி பார்த்தோம். விட்டு நாங்கள் விட்டு தான் பிடிச்சியே. அதனால வெளிச்சத்துல போயிட்டு போனாங்க. அப்படியே வலு வலு வலுன்னு இருக்கு. இந்த குட்டி வச்சுப்பா, இந்த கலர் இறங்கி பாருங்க நீங்க. குட்டி கொஞ்சம் பொடி குட்டியா சைனிங் இருக்கு. சைனிங் இருக்கு. வாடி 9 ரூபாய்க்கு. இதெல்லாம் ரொம்ப மேல போனப்பா வாங்கடா டேய் வாங்கடா. இந்த கலரை விட்டு ரேட் ரொம்ப அதிகமாக எடுத்துருக்கூடாது. ரேட் அதிகமாக எடுத்துக்கூடாது. அதான் போ எத்தனை ஊட்டி எடுக்கணும்? எல்லாத்தையும் ஒட்டுக்காக தான் கொடுப்பாரு. கலரை கொடுக்க மாட்டார் நினைக்கிறேன். அதெல்லாம் எதுவும் இல்லைடா, எல்லாமே கிடையாது. என்னைக்குவான் குட்டி பாருங்க. விலை முடிஞ்ச பிறகு ஏத்தில் பார்த்துக்குறோம்.
இல்ல பூராமே கிடையாது, எல்லாமே கிடையாது. அந்த கலர்ல இருக்கிறதுலாம் பொறுமை, இந்த கலர்ல இருக்கிறது. ஓ சரி. என்ன ரேட்டு சொன்னாங்களா? அது சும்மா கீழே சொல்லு. நீட்டாகப்பா குட்டிபுரம் பொடி குட்டி தானே. 500 போட்டு வையா, போட்டியா வையா, 800 போட்டு வை போட்டோம். கையில விடியா நீ அன்னைக்கு எட்டயபுரம் ஆட்டுச்சந்தை நல்லா டாப் ப்ரீடு கடாயாக இருக்குண்ணே. நல்லா சரியான எட்டயபுரம் ப்ரீடு கடாய். கடாயெல்லாம் நல்லா பாருங்கள், நல்ல ஒரு சைனிங்கு, நல்ல ஒரு சைஸு. கடாய் மேக்ஸிமம் ஒரு 4 to 6 பல் வரை பட்டிருக்கும். கடாய் நல்லா தரமான குவாலிட்டியான கடாயாக இருக்குது. அண்ணா வணக்கம், வாங்கண்ணே. வணக்கண்ணே. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். இன்னைக்கு எட்டயபுரம் ஆட்டுச்சந்தை எப்படிண்ணே இருந்தது? பரவாயில்லாமல் இருந்தது. எப்படின்னா கிடாய் எல்லாம் விற்பனை எப்படி இருந்தது? 2 பல்லு 4 பல்லு கிடா, ஆட்டுக்குள்ள 10 ரூபா கூட விற்கும். சரிண்ணே. கறிக்குள்ள கிடா அவ்வளோக்குள்ள தான் விற்கும். அவ்வளோக்குள்ள தான். வளர்ப்பு குட்டியெல்லாம் இன்னைக்கு பொட்டு குட்டியெல்லாம் எப்படின்னா இருந்தது? நார்மலாக விற்கும். வரவு அதிகமாக இருந்தது எப்படின்னா? வரவு ரொம்ப அதிகமும் கிடையாது, குறையும் கிடையாது, நார்மலாக இருந்தது. விற்பனையும் நார்மலாக இருந்தது. இப்போ நம்ம இதில் 2 கிடாய் நல்லா டாப் கிடாய் 2 கிடாய் உள்ளே போட்டிருக்கியா? ஆட்டுக்காரங்களுக்கு ஆகக்கூடிய கிடா நல்ல சூப்பர் கிடாயாக போட்டிருக்கீங்களேண்ணே. நல்ல உயரமும் நல்லா இருக்கு. ஒரிஜினல் எட்டயபுரம் ஒரிஜினல் பீரியட்னு சொல்லக்கூடிய ஒரிஜினல் பீரியடு. எத்தனை மாதம் கிடாயா இருக்குண்ணா இது? 11 மாதம் தான் ஆகுது. அப்படின்னா பல் போடாத கடாய். இப்போ என்ன ரேட்டு சொன்னீங்க? என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கீங்களா இல்லை விற்க கொண்டு வந்தீங்களா? 60 ரூபா சொன்னீங்க, 50 ரூபாய்க்கு கேட்காங்க. கடைசியில் விட்டுட்டீங்களா? விற்கலையாண்ணே? விற்கலை, கட்டுப்படி ஆகலை. வாங்கினதே 60 ரூபா, அதுக்காக விற்காதமா? ஓ, அப்படினால விற்காம ரிட்டர்ன் போகுது. ஃபைனலாக எவ்வளோன்னு தான் விடலாம்னு நீங்கள் முடிவில் இருக்கீங்க? 60 ரூபானா தான் விடலாம்னு இருக்கீங்க. சரிண்ணே, சரி, ரொம்ப நன்றிண்ணே. எட்டயபுரத்துக்கு வந்த நல்ல டாப் ப்ரீடு சொல்லக்கூடிய நல்ல புளியம்பூர் கடாய்ண்ணே. எட்டயபுரத்துக்கு வந்து நல்ல டாப் ப்ரீடு புளியம்பூர் கடை. நல்ல சூப்பர் கடாய்ண்ணே. கடாயை பாருங்கள், நல்ல தரமான கடாயாக இருக்குது. காயடியாத கடாய் தான், ஆட்டுக்கு நம்ம பயன்படுத்தலாம். நல்ல ப்ரீடு. இதே மாதிரி புளியம்பூர், அதாவது நல்ல புளியம்பூரில் வந்து குட்டிகளும் நம்ம எடுக்கலாம். நல்ல கடாயெலாம் நல்லா சூப்பர் கடாய்ண்ணே. பல் 4 to 6 பல் வரை பட்டுக்கலாம்ண்ணே. ஆள் யாருமே இல்லை. விலைகள் வந்து நம்மளால் கேட்க முடியலண்ணே. அனைத்து சப்ஸ்கிரிப்ஷன் நண்பர்களுக்கும் வணக்கம். குட்டி விற்பனை செய்வதும் குட்டி வாங்குவதும் தமிழ் ஜீவன் யூடியூப் சேனல் எந்த விதத்தில் பொறுப்பாகாது. குட்டி பிடிச்சிருந்தா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா யூடியூப் சேனல் மூலமாக ஒரு குட்டி வந்து உங்களுக்கு வந்து சேனலில் வருது அப்படின்னா அந்த குட்டியில் குறை நிறைய இருக்கிறத வந்து நீங்கள் நேரடியாக போய் சென்று பார்த்துக்கிட்டு குட்டியில் வாங்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் வந்து குட்டிகள் வந்து நிறைய கேட்குறீங்க. அதனால் குட்டிகளை வந்து நேரடியாக வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் பார்த்து வந்து குட்டிகளை எடுத்துக்கோங்க. இதில் ஒரு மிஸ்டேக் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த வட்டம் எட்டயபுரத்துக்கு வந்து குட்டி கொண்டு போயில ஒரு அமௌண்ட்டு பேசிட்டாங்க எங்கிட்ட, கடைசியில் எங்கிட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்லுதாங்க.
அதாவது சந்தைக்கு போயிடுச்சு அப்படின்னா குட்டி அன்னைய சந்தை மதிப்புக்கு என்ன ரேட் இருக்கோ அன்னைய ரேட்டுக்கு தான் அவங்க வந்து குட்டியை கொடுப்பாங்க. குறைஞ்ச ரேட்டுக்கு யாரும் குட்டி கொடுக்க மாட்டாங்க. குறைஞ்ச ரேட்டுக்கு குட்டிகள் வருது அப்படின்னா நீங்கள் அங்கிட்டு வாங்கிக்கலாம். அதுக்காண்டி இந்த குட்டியை இந்த ரேட்டுக்கு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னா குட்டியோட மதிப்புக்கு தகுந்தாப்புல ரேட்டு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் என்ன ரேட்டோ அதுபடி தான் போகும். என்ன குட்டிகளை வந்து குறைந்த விலையில் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்க வேண்டாம். அதுக்கு வந்து குறைந்த விலையில் கிடைக்கும் அப்படின்னா 8000 பொட்டு குட்டி மழைக்காலங்களில் வந்து கிடச்சிருக்கும். இப்போ வந்து மழைக்காலங்கள் முடிந்து அனைவர்களுமே வந்து குட்டிகள் வளர்க்குறதுக்கு வந்து நிறைய மக்கள் அதிகமாக வராங்க. குட்டிகளோட வரத்தும் கம்மியாக இருக்குது. அதனால தான் வந்து விலைகள் வந்து அதிகமாக போகுது. விலைகள் குறையணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் 2 மாதம் 3 மாதம் ஆகும் விலையை குறையணும். அப்படி விலையை குறையணும்னாலும் குட்டிக்கு ஏற்ற தரத்துக்கு ஏற்ற விலைகள் வந்து இருக்கத்தான் செய்யும். அது வந்து கம்மியாகிறதுக்கு வழி இல்லை. அதனால் வந்து நீங்கள் குட்டிகள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து குட்டிகளை பார்த்து பிடிச்சிருந்தா உடனே அமௌண்ட்டை பே பண்ணி குட்டிகளை வந்து தூக்கிட்டு போயிருங்க. இல்லாத பட்சத்தில் வந்து நான் சந்தையில் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா சந்தையோட மதிப்பு அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. சந்தையில் அன்னைக்கு மதிப்பு என்னவோ அதை வந்து சொல்லுவாங்க. அதனால் வந்து எங்கேருந்து நீங்கள் லாங் ட்ராவல்லேருந்து வந்தாலும் குட்டியை வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்து பிடிச்சிருந்தா அப்படின்னா நீ தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு கட்டுப்படியான ரேட்டுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுக்காண்டு ரொம்ப குறைஞ்ச ரேட்டில் வாங்கிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா 8000 பொட்டு குட்டியோட விலைகள் வந்து கூடுதலுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டிகளோட வந்து வரத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால தான் ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது. இருந்தாலும் குட்டிக்கு தகுந்த ரேட்டு வந்து கம்பல்சரி இருக்கும். குட்டியோட வெயிட்டு அதோட இது அது கால் தடன் எல்லாமே பார்த்து தான் வாங்குவாங்க. குட்டிக்கு தகுந்த ரேட்டு கண்டிப்பாக இருக்கும்.